நடிகை த்ரிஷா தான் கடந்த சில நாட்களாக தமிழ் சினிமாவின் தலைப்பு செய்தியாக இருக்கிறார். சங்கீதா விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்ட சில நாட்களிலேயே விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக ஜோடி போட்டு வந்தார்கள். இந்த செயலில் பலரும் த்ரிஷாவை எதிர்த்து வருகிறார்கள். திரைத்துறையிலிருந்தும் அதே மாதிரியான குரல்கள் பெரும்பாலும் கேட்கின்றன. இந்நிலையில் பிரபல தயாரிப்பாளர் TR ரமேஷ் ஃபிலிமி பீட் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். நடிகை விஜயிடமிருந்து தனக்கு விவாகரத்து வேண்டுமென்று சங்கீதா கேட்டிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, யாரும் எதிர்பார்க்காத வகையில் த்ரிஷாவுடன் ஜோடி போட்டு விஜய் ஒரு திருமணத்துக்கு வந்தது மேற்கொண்டு பரபரப்பை இந்த விஷயத்தில் கூட்டியது. அவரது ரசிகர்களே இதை எதிர்க்கிறார்கள். அது மட்டுமின்றி பார்த்திபன், சமுத்திரக்கனி உள்ளிட்டோரும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தார்கள். இப்படி பெரும்பாலானோர் த்ரிஷாக்கு எதிராக மனப்பான்மையில் இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்நிலையில் பிரபல தயாரிப்பாளர் TR ரமேஷ் இது குறித்து ஃபிலிமி பீட் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அவர் கொடுத்த பேட்டியில், தமிழ் சினிமாவில் த்ரிஷா ஒரு போராளியான பெண். KD படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்திருந்தார். அவர் மயிலாப்பூரை சேர்ந்தவர். தமிழ் சினிமாவில் த்ரிஷா விஜயை பற்றி பேசுவதற்கு யாரும் யோகியதை கிடையாது. த்ரிஷாவின் அம்மா எனக்கு நல்ல பழக்கம். ஒரு பாட்டி இருக்கிறார். அந்த குடும்பமே நல்ல குணமுடைய குடும்பம்தான். தவறான ஆட்கள் கிடையாது. அவரை பற்றி சோசியல் மீடியாவில் பேசுபவர்களுக்கு புத்தியே கிடையாது. சிம்புவை வைத்து அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை நான் தான் முதலில் தயாரித்தேன். விண்ணை தாண்டி வருவாயா ஹிட் காம்போவை மீண்டும் நடிக்க வைக்க நினைத்து த்ரிஷா ஹீரோயினாக புக் செய்தேன். 60 லட்சம் ரூபாய் சம்பளமாக பேசி 10 லட்சம் ரூபாய் அவருக்கு அட்வான்ஸாகவும் கொடுத்தேன். திண்டுக்கல்லில் நடந்த ஷூட்டிங்கிற்கு டிக்கெட் போட்டும் அவரை அனுப்பி வைத்தேன். ஆனால் தங்கதுரை, மைக்கேல் ராயப்பன் போன்றவர்கள்தான் த்ரிஷாவை நீக்கிவிட்டு தமன்னாவை உள்ளே கொண்டு வந்தார்கள். இதற்கிடையே ஸ்ரேயாவையும் ஹீரோயினாக கமிட் செய்தார்கள். சிம்புவுக்கு இதை நினைத்து கோபம். வடிவேலுவுடன் ஜோடி போட்ட ஸ்ரேயாவுடன் எப்படி நடிப்பது என கேட்டார். ஹீரோயின் மாறியதால் தான் அந்த படம் பிரச்சனையே சந்தித்தது. படம் முழுவதுமாகவே குழப்பமாகிவிட்டது. மைக்கேல் ராயப்பன் ஏமாற்றி சம்பாதித்து விட்டார். சிம்பு மாட்டிக்கொண்டார். அந்த நேரத்தில் மொத்தம் த்ரிஷா 5 படங்கள் செய்தார். இந்த படத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் சரியாக நடக்கவில்லை. நான் த்ரிஷாவுக்கு கொடுத்த 10 லட்சம் ரூபாயை அப்படியே திருப்பி கொடுத்து விட்டார் அவரது அம்மா. இல்லை, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த படத்தில் கணக்கு செய்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அதற்கு அவரோ, என் பொண்ணு ஃப்ரேமில் நடிக்காவிட்டால் அந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். த்ரிஷாவின் குடும்பம் தங்கமான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஆண்கள் கிடையாது. அவரது டிரைவர் ஒருவர் திருட்டு கேஸில் மாட்டினார். உடனே வேலையை விட்டு தூக்கிவிட்டார். இப்படி எந்த தவறுக்கும் உடந்தையாகாத குணம் த்ரிஷாவுடையது. தவறான ஆட்களுடன் பழகாதவர் அவர். அந்த குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் யோக்கியதை கிடையாது என்று கூறியுள்ளார். இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.